மோகம் தவிரா அமுதோ கண் திகிரி வெண்ணெய் சென்னிய மோகம் பட ஊதன துணி செய்த பஞ்ச சென்னியமோ கந்தரம் புனத்தேன் புனர்தேவை தெய்வ சென்னி மோகம் பணி பணி ஏரகத்தே மொழிக்கே சென்னி ஓகம் தவிரா அமுதோ கண் திகிரி வெண்ணெய் சென்னிய மோகம் பட ஊதன துணி செய்த பஞ்சசன்னியமோ கந்தரம் புனத்தேன் புனர்தேவை தெய்வ சென்னி அமோகம் பணி பணி ஏரக தேமொழிக்கே மேல் கங்கா ஜலத்தின் ஆரவாரம் நீங்காத சிவபெருமான் உண்ட நஞ்சமோ இந்த தலைவியின் கண் சக்கரம் ஏந்தி நவநீதத்தை திருடிய புல்லாங்குழல் இசைக்கும் திருமால் தேவர்கள் எல்லாம் மயக்கம் அடையும்படி ஊது என கட்டளையிட்டு சப்தத்தை கிளப்பிய இவளின் இந்த தலைவியின் கழுத்து சங்கு போன்று இருக்கிறது. வள்ளிபுணத்தில் வாழும் வள்ளியை கலந்த குமரக்கடவுளை தெய்வீகமாகிய சோழராஜன் அதிக ஆசையுடன் வணங்கி திருப்பணி செய்த சுவாமி மலையில் வாழும் தேன் போன்ற மொழியை உடைய இந்த பெண்ணுக்கு கந்தர் அந்தாதி 3வது. சென்னிய மோகம் தவிரா முதோ கண் திகிரி வெண்ணெய் சென்னிய மோகம் படஊதன துணி செய்த பஞ்ச சென்னிய மோகந்தரம் புனத்தேன் புனர் தேவை தெய்வ சென்னிய மோகம் பணி பணி ஏரகத்தே மொழிக்கே. பதம் பிரித்தது. சென்னி ஓகம் தவிரா அமுதோ கண் திகிரி வெண்ணெய் சென்னிய மோகம் பட ஊது என தொனி செய்த பஞ்ச சென்னியமோ கந்தரம் புனத்தேன் புனர் தேவை தெய்வ சென்னி அமோகம் பணி பணி ஏரக தேமொழிக்கே. சென்னி அம்மோகம் தவிரா அமுதோ கண் திகிரி வெண்ணெய் சென்னிய மோகம் பட ஊதன துணி செய்த பஞ்ச சென்னியமோ கந்தரம் புனத்தேன் புனர் தேவை தெய்வ சென்னி அமோகம் பணி பணி ஏரக தேமொழிக்கே. ஏரகத்தே மொழிக்கே. ஏரகத்தில் சுவாமி மலையில் விளங்கும் தேமொழி தேன் போன்ற மொழியை உடைய பெண்ணுக்கு அப்பெண்ணின் கண்களை சிவபிரான் உண்ட நஞ்சிற்கு இணையாக கூறுகிறார். சென்னி தலையில் கங்கை நீர் ஓகம் ஆரவாரம் தவிரா கங்கையின் ஆரவாரத்தை என்றுமே நீங்காத பரமசிவன் உண்ட அமுதோ எது தேமொழிக்கே. ஏரகத்தே வளரும் ஏரகத்தே வாழும் ஒரு பெண்ணின் மொழியானது அப்பெண்ணின் கண்ணானது தேன் போன்ற சொற்களை உடைய அப்பெண்ணின் கண்ணானது சிவபிரானின் நஞ்சுக்கு இணையாக உள்ளதோ தவிரா அமுதோ கண். அவள் கழுத்து திகிரி வெண்ணெய் சென்னிய மோகம் பட ஊது என தொனி செய்த பஞ்ச சென்னியமோ கந்தரம். திகிரி சக்கரத்தை ஏந்தி வெண்ணையை உண்ட சென்னிய கீதம் இசைக்கின்ற திருமால் மோகம் பட தேவரும் மையல் கொள்ளும்படி விண்ணோர்களும் மையல் கொள்ளும்படி ஊது என ஊது என்று சொன்னவுடன் தொனி செய்த முழக்கிய பஞ்சசன்னியமோ பாஞ்சசன்யம் என்னும் சங்குதானோ. பெண்களின் கழுத்து என்றும் சங்குக்கு இணையாக வர்ணிக்கப்படுவதால் நம் குருநாதரும் அதே பாணியை இங்கு பின்பற்றுகிறார். திகிரி வெண்ணெய் சென்னிய மோகம் பட ஊது என தொனி செய்த பஞ்ச சென்னியமோ கந்தரம்.
புனத்தேன் திணைப்புனத்தில் புனர் தேவை திணைப்புனத்தில் வாழும் இனிய மொழியாள் தேன் பாகு போன்ற இனிய மொழியை உடைய வள்ளி நாயகியை சொல்லியை தேனென்று பாகென்று ஓமிக்க ஒனாமொழி தெய்வவள்ளி என்ற கந்தர் அலங்காரம் இங்கு நினைவிற்கு வருகிறது. புனத்தேன் இனிய மொழியாளாகிய வள்ளி நாயகியை புனர் தேவை புணர்கின்ற தழுவிய தே என்றால் கடவுள், தேவை இங்கு குமார கடவுளை குறிக்கிறது. தெய்வ சென்னி தெய்வ தன்மை உடைய சோழ மன்னன் அமோகம் மிக்க ஆசை, மோகம் என்றால் ஆசை, அமோகம் அதிக அளவில்லாத ஆசை, அளவற்ற ஆசை கொண்டு பணிதல் வணங்கிய பணி, முதல் பணி வணங்கிய, இரண்டாவது பணி செய்தல், கட்டுவித்தல், பணித்தல், வேலை செய்தல் என்ற பொருள். பணி என்றால் இங்கு கட்டுவித்த. ஏரகம் சுவாமி மலையில் வாழும் தேமொழிக்கு ஏ என்பது அசை, தேமொழி ஏரகத்தில் வாழும் பெண். சுருங்கச் சொலின் தெய்வ சோழன் கந்த கடவுளை வழிபட்ட சுவாமி மலையில் வாழும் பெண்ணின் கண் சிவன் உண்ட நஞ்சோ, அவள் கழுத்து திருமால் முழக்கிய சங்கோ என்று வியக்கிறார் அருணகிரிநாதர். இப்பாடலில் முருகன் பாட்டுடை தலைவன் ஆவான். கந்தர் அந்தாதியிலும் சில அந்தாதி அகத்துறைக்கு கீழ் வருகின்றது. இந்த அந்தாதி வேட்டையாடச் சென்ற தலைவன் பொழில் இடை பூங்கா இடை ஊழ்வசத்தால் சந்தித்த ஒரு பெண்ணை கண்டு வியந்து தனது நெஞ்சுக்கு சொல்லி வியப்பது போல் தானே உள் அகமகிழ்ந்து அப்பெண்ணின் கழுத்தையும் கண்ணையும் நோக்கி மகிழ்ந்து தன் நெஞ்சுக்கு, மனமே அப்பெண்ணின் கண்ணை பார், சிவன் உண்ட நஞ்சு போல் உள்ளது, அப்பெண்ணின் கழுத்தை பார், பாஞ்சசென்னியம் போன்று உள்ளது என்று சொல்லி வியக்கின்றார். காட்சி வியத்தல் என்ற அகத்துறைக்கு கீழ் வந்த கந்தர் அந்தாதி இது. இப்பாடலில் முருகன் பாட்டுடை தலைவனாகின்றான். ஏரகத்தே நின்று அருள் புரியும் எம் கந்தவேள் பாட்டுடை தலைவனாகின்றான். அம்முறையில் அவனது பெருமையும் அவன் எழுந்து அருளி உள்ள தலத்தின் சிறப்பும் பேசப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், மாடக்கோயில் யானை ஏறாத கோயில் சுவாமி மலை. யானை ஏறாத கோவில் சில அமைப்பு உண்டு. கருவறை மாடி போன்ற உயரத்தில் அமைந்திருப்பதால் படிகள் ஏறி செல்ல வேண்டும். சுவாமி மலையின் படிகள் தமிழ் வருடங்களை எண்ணிக்கையாக உள்ள படிகள் கொண்ட அமைப்புடன் இருக்கும். யானை புகா அமைப்பு. யானை சிலந்தி கதையின் அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்த கதை யானையும் சிலந்தியும். யானை நுழைய முடியாதவாறு கருவறை உயரே அமைக்கப்பட்டிருக்கும். கருவறை படியேறி செல்லும்படியான அமைப்பில் உள்ளதான கோயில்கள் மாடக் கோயில்கள் எனப்படும். கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்னதாகவே இக்கோயில்கள் செங்கற்களால் கட்டப்பட்டவை. செங்கற்களால் கட்டப்பட்ட யானை ஏறாத மாடக் கோயில்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். 70க்கும் மேற்பட்ட கோவில் கோச்செங்கச்சோழன் கட்டியதாக நமக்கு கிடைக்கிறது. யானை முற்பிறப்பில் செய்த பூசையினால் யானை சிவகணங்களின் தலைவனாகவும் சிலந்தி கோச்செங்கச்சோழனாகவும் பிறந்தது. இரண்டுமே சிவனின் மேல் வைத்த அன்பிற்கு அளவே இல்லை. ஆனால் ஒன்றன் பக்தி மற்றதனுக்கு புரியாததால்
வகையாயிற்று. ஆதலால் அடுத்த பிறவியில் யானை புகா கோயிலாக சிலந்தியாக பிறந்த கோச்செங்கட் சோழன் கட்டியதால் யானை புகா கோயிலாக கட்டினான் கோச்செங்கட் சோழன் என்று நமக்கு சான்றுகள் பலவும் கிடைக்கின்றன. மீண்டும் கந்தர் அந்தாதிக்கே வருவோம். திரசின் கண்ணே ஜலத்தின் கங்கா ஜலத்தின் ஆரவாரம் நீங்காத பரமசிவன் உண்ட நஞ்சுதானோ அப்பெண்ணின் கண். சக்கரத்தை ஏந்தி நவநீதம் உண்ட கீதம் இசைக்கின்ற திருமால் மோகம் பட மயல் கொள்ளும்படி ஊது என்று சொல்ல முழக்கின பஞ்ச சென்னியமோ அப்பெண்ணின் கந்தரம் கழுத்தானது. திணை புனத்தின் கண் மதுரபாஷினியாகிய வள்ளி நாயகியை தழுவும் குமார கடவுளை தெய்வத்தன்மை உடைய சோழராஜன் அதிக ஆசை உற்று வணங்கிய கட்டுவித்த சுவாமிமலை சார்பில் வாழும் இனிய மொழி உடைய பெண்ணுக்கு கண் கந்தரம் இரண்டும் சிவனின் நஞ்சையும் திருமாலின் பாஞ்சசன்யத்தையும் ஒத்து உள்ளது. சிவன் உண்ட நஞ்சோ கண், திருமாலின் பாஞ்சசன்யமோ கழுத்து. கண்ணையும் கழுத்தையும் நோக்கின் சிவனையும் விஷ்ணுவையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. அப்பெண்ணின் அவயவத்தை வர்ணிப்பதால் கண்ணையும் கழுத்தையும் நோக்காமல் சிவனுண்ட நஞ்சு இது என்று சிவனையும் திருமாலின் பாஞ்சசன்யமோ கழுத்து என்று திருமாலையும் நாம் நினைக்க வேண்டும் என்று நமக்கு குருநாதர் அறிவுறுத்துகிறார். தெய்வ சோழனானவன் கந்த கடவுளை வழிபட்ட சுவாமி மலையினில் வாழும் பெண்ணினுடைய கண் பரமசிவன் உண்ட நஞ்சோ. பரமசிவன் உண்ட நஞ்சுக்கு நம் குருநாதர் திருவலஞ்சுழி திருப்புகழில் கூறுகிறார், மாதேவர் உன் முதிய வெம் கடுவோ என்று கூறுகிறார். திருப்புகழ் 876 கௌமார அட்டவணைப்படி. மகர குண்டல மீதே மோதுவ என்று தொடங்கும் திருவரஞ்சுழி திருப்புகழ். முகர வண்டினமோ வான் மேல் எழு நில அருந்து புலோ மாதேவர் உன் முதிய வெங்கடுவோ என்று கூறுகிறார். மிக விஷத்தை கொண்ட வெங்கடுவோ விஷமோ என்று கூறுகிறார். மேலும் திருமால் தேவர்கள் மோகம் படும்படி சங்கை ஊதின வரலாறு திருப்புகழ்களில் நாம் காண்கிறோம். திருப்புகழ் திருப்பரங்குன்ற திருப்புகழ் நாம் இப்பொழுது ஏற்கனவே பார்த்தோம். 20வது திருப்புகழ் வரைத்தடம் கொங்கையாலும் என்று தொடங்கும் திருப்புகழில் இசைத்திடும் சந்தபேதம் ஒலித்திடும் தண்டை சூடும் இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே. இசைத்திடும் சந்தபேதம் திருமால் முழக்கிய சங்கு பாஞ்சசன்யம் அசுரர் சேனை மட்டும் அல்லாது ஆண்மையோடு எழுந்து போருக்கு தேவர் சேனையும் கலங்கும்படியாக வென்று வானத்தோடு முழக்கம் செய்த சங்கம் ஏந்திய திருக்கையை உடைய கண்ணபிரானின் மருகோனே, திருமாலின் மருகோனே, வானத்தோடு முழக்கம் செய்து தேவர் சேனையும் மயங்கும்படி தேவர் சேனையும் கலங்கும்படியாக சங்கம் ஏந்திய திருக்கையை உடையவனே என்று திருப்பரங்குன்றம் திருப்புகழில் வியக்கிறார். மேலும் தஞ்சை திருப்புகழ் கௌமார அட்டவணைப்படி 885 இந்திர தாருவை
ஞான மீதினில் கொணர்ந்த சங்கபாணியன் ஆதி கேசவ பிரசங்கன் என்றும் வாழ் மணி மார்பன் வீர விக்ரமன் தன் மருகோனே என்று கூறுகிறார். இந்திர தாருவை ஞான மீதினில் கொணர்ந்த சங்கபாணியன் ஆதி கேசவ பிரசங்கன் என்று வாழ் மணி மார்பன் வீர விக்ரமன் தன் மருகோனே. இந்திரலோகத்து கற்பக விருட்சத்தை பூமிக்கு கொண்டு வந்த பாஞ்சசன்யம் என்னும் சங்கத்தை கையில் ஏந்தியவன் ஆதி கேசவன் என்னும் பிரகியாதி கீர்த்தி பெயர் பெற்றவன். இந்திராணி பாரிஜாத பூ மானிட பெண்ணாம் சத்யபாமைக்கு தகாது என்று கொடாதிருக்க சத்யபாமையின் வேண்டுகோளின்படி கருடனை கொண்டு அந்த பாரிஜாத மரத்தையே வலிய பறித்து வந்து சத்யபாமையின் வீட்டு முற்றத்தில் நட்டு அருளினார் திருமால். அப்போது இந்திரன் முதலிய தேவர்கள் கண்ணபிரானோடு போர் செய்ய கண்ணபிரான் தனது சங்க நாதத்தினாலே அவர்களை மோகித்து விடும்படி செய்தார். கண்ணபிரான் நரகாசுரனை கொன்று அவனால் முன்னே கவர்ந்து கொண்டு போகப்பட்ட அதிதியின் குண்டலங்களை அவளுக்கு கொடுப்பதற்காக கருடன் மேல் சத்யபாமையுடன் தேவலோகத்திற்கு செல்லும் பொழுது இது எல்லாம் நடந்த நிகழ்ச்சி. குருநாதர் தஞ்சை திருப்புகழ் கந்தவார் குழல் கோதி மாலையை புனைந்து என்று தொடங்கும் திருப்புகழில் மிக அழகாக விளக்குகிறார். திருமாலின் சங்கு தேவரையும் விண்ணவர்கள் விண்ணாதி தேவர்கள் அனைவரையும் மயக்கும்படி அத்தகைய தேவர்களே மயங்கினர் என்றால் மானிட உலகில் இப்பூலகில் வாழும் மானிடர்கள் மயங்காமல் இருப்பாரோ பாஞ்சசன்னியத்திற்கு. அத்தகைய பாஞ்சசன்னியத்தை நிகர் ஒத்த பெண்ணின் கழுத்து என்று கூறுகிறார். மேலும் திருப்புகழ் 989 முள்வாய் என்ற நகர். முள்வாய் நகர் திருப்புகழில் 989 பன்னூல் முழங்கு என்று விண்ணோர் மயங்க நின்று பண் ஊதுகின்ற கொண்டல் மருகோனே என்று கூறுகிறார். முள்வாய் திருப்புகழ் திருத்தலம் ஒரே ஒரு திருப்புகழ் திருத்தலம். இந்நாளில் திருப்பணி செய்யப்பட்டு வருகின்றன. முருகன் அடியார்கள் அனைவரும் அத்திருத்தலத்திற்கு நிதிப்பணி உதவ வேண்டும் என்று இப்பொழுது உங்களுக்கு ஒரு அன்புகோளும் நான் விடுக்கின்றேன். கட்டடம் கட்ட ஆரம்பமாகிவிட்டது. தினமும் செங்கலும் சிமெண்ட்டும் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன முள்வாய் திருப்புகழ் திருத்தலத்திற்கு. முள்வாய் திருப்புகழ் திருத்தலத்தில் உம்பர் சேனை மயங்க சங்கநாதம் செய்தார் என்று கூறுகிறார் குருநாதர். அத்தகையதான சங்க நாதத்தை சங்கை ஒத்த கழுத்தை கொண்ட சுவாமிமலையை குறிக்கிறது. சுவாமிமலையின் வளப்பம் தெரிகிறது. சோழ நாட்டு தலம் சோழன் திருப்பணி செய்தான் என்பதால் சோழ நாட்டு தலம் சுவாமிமலை என்று தெரிகிறது. சோழர்களால் திருப்பணி செய்ய பெற்ற திருத்தலம் என்று தெரிகிறது. சுவாமி மலை என்பதால் அது இயற்கையாக உள்ள மலை அல்ல, அது மனிதனால் கட்டப்பட்ட மலை. இயற்கை மலை என்று செயற்கை மலை என்பதும் நமக்கு தெரிகிறது. சுவாமி மலையின் வளப்பமும் சுவாமிநாதனின் மகிமையும் தெரிகின்றது அந்தாதியில். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சென்னிய மோகம் தங்கா அமுதோ கண்டிகிரி வெண்ணை சென்னிய மோகம் பட ஊது என துனி செய்த பஞ்ச சென்னியமோ கந்தரம் புனத்தேன் புனர் தேவை தெய்வ சென்னி அமோகம் பணி ஏரகத்தே மொழிக்கே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சுவாமிநாத குருபரனுக்கு அரகரோகரா. முருகாசன்.